எல்லா இடத்துலையுமே நிதானமா, பொறுமையா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்கள சொல்லலாம். எதுலயுமே தன்னுடைய அறிவ அப்படியே கரெக்ட்டா கணக்கச்சிதமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி. நம்ம கரெக்ட்டா கணக்கச்சிதமா அப்படின்லாம் நீங்க உளறிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். எந்த இடத்துல தன்னுடைய அறிவ பயன்படுத்தணுமோ, அந்த இடத்துல அவங்களுடைய அறிவ பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். சாதுர்த்தியமா நடந்துக்குவாங்க. மற்றவங்ககிட்ட இன்முகத்தை காமிச்சிட்டு, கோபப்பட்டுக்கிட்டு, வெறுப்பேத்திக்கிட்டு, அவங்கள குழப்பத்தில் ஆழ்த்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. கரெக்டாக தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் என்னத்தை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யக்கூடியவங்க நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்கள். எல்லாத்தையுமே அனுசரித்து போக தெரிந்தவங்க அப்படின்லாம் சொல்லலாம். பொதுவாக ஒரு மிதுன ராசியில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த தாய்மாமனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புதன் அப்படிங்கிறவர் தாய்மாமனை குறிக்கக்கூடியவர். அதனால தான் சொல்கிறோம், இந்த மிதுன ராசி என்பவர்கள் ஒரு அக்கா குழந்தை பிறந்திருக்கு அல்லது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த தாய் மாமனுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, நிறைய விஷயங்கள் அவங்க மூலிமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ராசியில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், இந்த மாதிரி கிரகம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிலேயே குரு பகவான் இருக்கிறார். தனக்காரகன், கிரகங்களே நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடியவர், நல்ல ஒரு தனத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அவர் வந்து ராசிலே அமரும் போது நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 27/6/2026 அன்று குரு பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். 20/10/2026 அன்று குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அபரிவிதமான வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் கட்டாயம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருப்பீங்க, ஆனால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க. என்னடா உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோமே, இந்த வாக்கை நம்மளால் காப்பாற்றவே முடியலையே, எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில போராட்டங்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவீங்க. நல்ல பெயர் கிடைக்கும். மற்றவங்க உங்களை வசீகரமான பேச்சினால் கவர்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில நண்பர்கள்லாம் உங்களை பேசியே சரி பண்ணி உங்களுடைய தவறான வழியிலலாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தனக்காரகன் இங்கே வந்து ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். வருமானம் சிறப்பாக இருக்குது. அதனால் உறவுங்கிட்ட நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவோங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும். ஒரு சிலர்லாம் வீடு கட்டி குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மனோகாரகன் தைரியஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். போட்டி, பொறாமை, எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். ஏன்னா தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா மனோகாரகனே தைரிய ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால எந்த விஷயமே உங்களை அவ்வளோ சீக்கிரம் பாதிக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனடியாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு
ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவு எல்லாம் உங்களை நெருங்கி வரும். தனம் ஓரளவுக்கு அதிகமாச்சுன்னா உறவுகள்லாம் நெருங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது அமைய போகுது. அதனால் உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்கு அரைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். உங்களுடைய பேச்சு கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஆகாது அப்படின்னு ஒரு விஷயத்தை விட்டீங்க பார்த்தீங்களா, அதை கூட இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. அது கூட உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வயது சம்மந்தமான பிரச்சனை, ஆரோக்கிய சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வங்கியில் கடனுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது இதுனா வரைக்கும் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வேற்றுப்பொலி பேசுகிறவங்களால், வேற்று மதத்தினால ஒரு சில ஆதாயங்களும் ஒரு சில லாபமும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும்போது, புதிய நண்பர்களால், புதிய தொழிலால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது. சுதந்திரமாக சிந்திப்பீங்க. இதனால் வரைக்கும் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்பட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சுதந்திரமாக நீங்களே ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் சாதகமாக அமைய போகுது. குறிப்பாக அரசாங்கம் மூலிமா ஒரு சில சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படியே எஃபெக்ட் பண்ணிங்கன்னா போதும். நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தனமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப ஒரு புத்திசாலிகளாகவும் நல்ல ஒரு சாதுர்த்தியமான பேச்சாற்றலுடையவங்களாகவும் இருப்பீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலான கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். சமுதாயத்தில் மிகப்பெரிய விஐபிகளுடைய அறிமுகம், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களும் அவங்கள கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றலும் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடித போக்குவரத்து மூலிமா ஏதாவது ஒரு நன்மை மெசேஜ் மூலியமாவோ அல்லது மெயில் மூலியமாவோ ஒரு சில சாதகமான பலன் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொது நிகழ்ச்சியில் கூட ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்பாங்க, இது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி. அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு கௌரவமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றிகரமான நாட்களாக இருக்குது. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். சிறு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். எல்லாத்துலேயுமே லாபம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்ற வீட்டு உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது. விவசாயம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. நல்ல ஒரு லாபம் பெறத்துக்கான யோகம் இருக்குது. கால்நடைகள் மூலிமா கொஞ்சம் செலவு வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநபர்களுடைய தலையீடு ஒரு சில இடத்துல கொஞ்சம் இன்னெல்லாம் முடியறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலையும் உங்களை பக்கபலமாக நின்று காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. தெய்வ வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாட்டையும் சேர்ந்து செய்யும்போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஒரு சில மிதுன ராசி பெண்களுக்கு மருத்துவ செலவு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. சகோதரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதம் கொஞ்சம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். குரு பகவான் ராசியில் இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மை இருக்குது. அதே
மாதிரி உங்களுடைய ஆசிரியருடைய அன்பு ஆதரவு, பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலிமா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கோரிக்கை இதெல்லாம் நிறைவேறும். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன கலகலப்பு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பெண்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பண தேவையெல்லாம் பூர்த்தியாகும். அண்டை அயலார்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். குறுகிய பயணம் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அதை மட்டும் செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி பெருமாளை வழிபடும் போது நிறைய சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். தாமரை மலர்களால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்கிறது, அர்ப்பணித்து வழிபடுறது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்கள் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதன்கிழமையில் சனிக்கிழமையிலலாம் இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.